ஸ்டூடெண்ட்ஸ் இனிமே எக்ஸாம்ஸ்க்கு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். எக்ஸாம்ஸ்க்கு கஷ்டப்பட்டு பிட்டு கூட ரெடி பண்ண வேண்டாம். நாங்களே உங்களுக்கு புக்கு குடுத்தே எக்ஸாம்களுக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ போர்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ சிபிஎஸ்இ போர்ட்ல ஓப்பன் புக் எக்ஸாம் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் ஒரு சோதனை முயற்சியா 9த், 10த் அப்புறம் +1, +2 இந்த 4 கிளாஸஸ்க்கும் நடக்க இருக்கு. 9த், 10த்துக்கு இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் சயின்ஸு, +1, +2க்கு மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் தான் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் நடக்க இருக்கு. இந்த வருஷம் 2024, 25 அகாடமிக் இயர்ல நவம்பர் டூ டிசம்பர் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல நடத்தப்படும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்னா என்ன? அது ரெகுலர் எக்ஸாம்லேருந்து எப்படி வேரி ஆகுதுன்றத பார்க்கலாம். முதல்ல ரெகுலர் எக்ஸாம் என்ன பண்ணுவோம்? யூசுவலா டீச்சர்ஸ் வந்து போர்ஷன்ஸ் கவர் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸ்லேருந்து டீச்சர்ஸ் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த போர்ஷனை நல்லா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் ஹாலில் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் எழுதிட்டு வருவாங்க. இதுதான் வந்து யூசுவலாக ரெகுலராக இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மெத்தடு. இது வந்து மெமரி பேஸ்டு எக்ஸாம்னு சொல்லுவாங்க. நம்ம படித்த ஆன்சரை நல்லா மெமரி பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலில் போய் எழுதிட்டு வரணும். ஒரு சிலர் மெமரி பண்ணிட்டு போய் எழுதுவாங்க. வேறு சிலர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதுவாங்க. இன்னும் சொல்லணும்னா சிபிஎஸ்இ போர்டுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் நேரடியாக இருக்கும். அதற்கான பதிலும் குறித்து கொடுத்துருவாங்க. அதுவும் நேரடியாக தான் இருக்கும். ஆனால் சிபிஎஸ்இ போர்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். சுற்றி வளைச்சு கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினை ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறது தான் சிபிஎஸ்இ போர்டு. ஆனால் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்ன்ற மெத்தடில் டீச்சர்ஸ் பாடம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் நடத்தின போர்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிபிஎஸ்இ போர்டு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மெமரி பண்ணி எழுத வேண்டாம். எக்ஸாம் ஹாலில் நாங்கள் புக்கே கொடுத்துருவோம். கேட்கப்பட்ட கேள்வி எந்த லெசன்லேருந்து என்ன கான்செப்டில் கேட்டிருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சி கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சரை புக்கை வச்சு ரெடி பண்ணி எழுதினா போதும் அப்படின்றாங்க சிபிஎஸ்இ போர்டு. இந்த மெத்தட் ஏற்கனவே 2014லேருந்து 17ல் ஒரு சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் இதுக்கு சரியான வரவேற்பு இல்லாததுனால அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட். ஆனால் இப்போ மறுபடியும் 2024ல் மறுபடியும் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. இந்த ஓப்பன் புக் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரெஸ்ட்ரிக்டட் மோடு, இன்னொன்று வந்து ஃப்ரீ மோடு. இந்த ரெஸ்ட்ரிக்டட் மோட் டைப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஹாலுக்கு நம்மளோட டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம். அந்த டெக்ஸ்ட் புக்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சரை ரெடி பண்ணி எழுதணும். ஆனால் இந்த ஃப்ரீ மோடுன்றதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஹாலுக்கு என்ன வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது டெக்ஸ்ட் புக் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் அது ரிலேட்டடாக கைடு ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு ஏதாவது மெட்டீரியல் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் வச்சு எழுதுறது இந்த ஃப்ரீ டைப் ஓப்பன் புக் எக்ஸாம். இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, போர்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது வந்து ஸ்டூடெண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் பவர், அப்ளிகேஷன் எபிலிட்டி, ஹையரார்கி திங்கிங் இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது தான் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமு. இது கொஷினே ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓப்பன் புக் எக்ஸாம்ன்றது க்ளோஸ்டு புக் எக்ஸாமை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க போர்டு. சரி, இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் டீச்சர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துன்றதை பார்க்கலாம். டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லெசன்ஸ் ரெடி பண்ணணும். லெசன்ஸ்லேருந்து ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணணும். ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து க்ளோஸ்டு புக் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுற கொஸ்டின்ஸ் மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடாது, ரொம்ப டஃப்பாக இருக்கணுன்றதுல கமிட்டி வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸுக்கு ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் எப்படி செட் பண்ணணுன்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. அதே மாதிரி டீச்சர் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் கொஸ்டின் செட் பண்ணணும். அதுக்கேற்ற மனநிலையை மாணவர்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் இந்த 15, 16 வயசில் இது என்ன மாதிரி கோணத்தில் பார்ப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே மாணவர்கள் வீட்டில் வந்து படிக்கிறதுனா ஒரு கஷ்டமான செயல் தான். இன்னும் இது ஓப்பன் புக் டெஸ்ட்டுன்னு வேறு சொல்லிட்டாங்க. இனிமே என்ன சொல்ல போகிறாங்க, எனக்கு ஸ்கூலில் புக்கு கொடுத்தே எக்ஸாம் எழுத வச்சுருவாங்க. அதனால் நாங்கள் புக்கை பார்த்தே எக்ஸாம் எழுதிக்குவோம். அப்புறம் எதுக்கு வீட்டில் படிச்சுட்டு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இந்த போர்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் ரெடி பண்ணுறது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோட அனலைசிஸ் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர், அப்ளிகேஷன் எபிலிட்டி, ஹையரார்கி திங்கிங் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் யாராவது ஃபாரின் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க, ஃபாரினுக்கு போகணும், யூஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. இவ்வளோ வருஷமாக ஸ்கூல் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கக்கூடாதுன்னாங்க, திட்டக்கூடாதுன்னாங்க. 8th வரைக்கும் ஃபுல் பாஸ் அப்படின்னாங்க. இப்போ 9th, 10th மேலே ஓப்பன் புக் டெஸ்ட்டே கொடுக்குறோன்ட்டாங்க. இன்னும் வருங்காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்தா மட்டும் போதும், நாங்கள் பாஸ் பண்ணிடுறோன்னு சொல்ல போகிறாங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது தெரியல. சரி, இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள்.